இன்றைக்கி நாம் பேசிக்காக செய்யக்கூடிய ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சால்ட் கல் உப்பு வந்து என்ன பண்ணணும், இதில் நம்ம போட்டணும். இப்போ நம்ம அவனை வந்து எப்படி ப்ரீஹீட் பண்ணி செய்ய போகிறோமோ அதே மாதிரி தான் இந்த குக்கரையும் நம்ம இந்த சால்ட் போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதில் அப்படி நடுவில் வச்சுருங்க. சென்ட்ரலில் இருக்கணும். குக்கரில் உள்ள வாஷரை எடுத்துகிட்டு சும்மாவே அப்படியே மூடி வச்சுருங்க. இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி கேக் செய்யக்கூடிய வெசல்ஸை நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம மஞ்சள் கருவு தனியாக வெள்ளை கருவு தனியாக பிரித்து எடுக்கணும். மஞ்சள் கருவை அதில் சேர்க்கணும். மஞ்சள் கருவை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நுர வர அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை பீட் பண்ணணும். அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இதில் கலந்துடணும். ஃபுல்லாக அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இந்த வெள்ளை கருவு அதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எவ்வளோ நிறைய வந்துருக்கு பாருங்கள், அப்படியே ஃப்ளஃபியாக. இது மாதிரி இதுதான் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கேக்குக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். இந்த பட்டரை பீட் பண்ணணும். 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து இது மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஐசிங் சுகர் கிடச்சாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மல் சுகரே இது மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். குக்கிங் சோடா அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் அப்படியே இதிலேயே சளிச்சிருங்க. நல்லா மைதா, பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா எல்லாம் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மஞ்சள் கரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணும். வெள்ளை கருவு மட்டும் தனியாக அடித்து எடுத்து வச்சுருந்தோம். அதை இதில் சேர்க்க போகிறோம். இதுதான் வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடியது. இப்போது கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது மாதிரி செட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எல்லாம் சால்ட் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்டை நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. 4 பக்கமும் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அந்த பாத்திரம் சரிஞ்சிடுச்சுன்னா கேக்கு உங்களுக்கு ஷேப் வராது. நல்லா சென்டரில் வைங்க. இப்போது இது வந்து 30 to 45 மினிட்ஸ் ஆகும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடு ஃபுல்லாக லூஸ் பண்ணி விடுங்க. இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்கள், கேக்கு எடுத்தாச்சு. கட் பண்ணி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஈஸியாக இன்றைக்கி இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை நம்ம குக்கரில் செஞ்சுருக்கோம். பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.